ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலையும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நானே வழி, சத்தியம், ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பிதாவாகிய தேவன் தம்மிடத்தில் வருவதற்கு ஒரு வழியை வைத்திருந்தார். என்ன வழி அது? முதலாவது ஒரு வழி வைத்திருந்தார். அந்த வழிதான் பஸ்கா என்ற ஒரு வழி. அதற்கு பின்பு ஆண்டவர் அந்த வழியை அடைத்து உண்மையான பஸ்காவாகிய இயேசுவை பலியாக ஒப்பு கொடுத்து அவர் மூலமாய் வழியை ஏற்படுத்தினார். அதனால்தான் இயேசு சொல்லுகிறார், நானே வழி, சத்தியம், ஜீவன். வே, ட்ரூத், லைஃப். ஆண்டவர் நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருப்பதினால் அவர் நம்மை எங்கே அழைத்து செல்ல விரும்புகிறார்? பிதாவினிடத்தில். நாம் அவரை தான் சந்திக்க வேண்டும். அப்ப பரலோகம், மோட்ச ராஜ்யம் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோமே, அந்த நித்திய வாழ்வுக்கு போக வேண்டிய வழி இயேசு கிறிஸ்து. சில நம்ம இடத்துல வாக்குவாதம் பண்ணுவார்கள். நதிகள் எல்லாம் போய் கடலில் சேரும். எந்த பஸ்ஸில் எந்த ஊருக்கு போகிறோமோ அந்த ஊருக்கு போகிற பஸ் அந்த ஊருக்குத்தான் போகும். 1000 வழி இருந்தாலும் அந்த வழி எல்லாம் கடந்து அந்த பஸ் அந்த ஊருக்கு போய்விடும். ஆனால் பிதாவினிடத்துல போகிறதற்கு அநேக வழிகள் இல்லை. ஒரே ஒரு வழிதான், ஒரே ஒரு பலிதான், ஒரே ஒரு ரத்தம் சிந்துதல் தான். அது இயேசு கிறிஸ்து தான். We didn't have any alternative ways. We should not have any alternative for that. Jesus Christ is the only one who crucified on the cross. நாம் வேறு வழிகள் நமக்கு இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் வழியாய் நமக்காக பலியானவர். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழி, சத்தியம், ஜீவன். அப்ப அந்த வழியை, அந்த சத்தியத்தை, அந்த ஜீவனை பெற்றவர்கள் தான் அந்த பாதையில் போக முடியும். அந்த பாதை எப்படிப்பட்டது? குறுகினது, இடுக்கமான வாசல். அதுதான் விசாலமான பாதைக்கு கொண்டு போய்விடும். விசாலமான பாதை இடுக்கமான எரி நரகத்திற்கு கொண்டு போய்விடும். இதை வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறது, நாம் அவரை பின்பற்றுவதினால் தோல்வி அடைய மாட்டோம். சத்தியம் நமக்குள் இருக்கும், ஜீவன் நமக்குள் இருக்கும். வழி, அவர்தான் வழி. அந்த வழியில் நாம் நடப்போம். அப்ப அவர் வழியில நடக்கும்போது தீங்கு வரும்போது விலக்கி விடுவார். பொல்லாப்பு வரும்போது விலக்கி விடுவார். நாம் அவரோடு கூட நடக்கிறோம் அப்படின்னா பிசாசு எதிர்த்து நிற்பான். அவனால் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார் இல்லையா? ஒரு சமயம் நாங்கள் ஒரு கிராமத்துக்கு போயிருக்கோம். இந்த கிராமத்துக்கு இயேசுவை பற்றி சொல்லுவதற்காக பல வருடங்களுக்கு முன்பு அந்த கிராமத்துக்கு போன பொழுது அந்த கிராமத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட மனிதன், அந்த மனிதன் எங்களோடு கூட வந்திருக்கிறவருக்கு நல்ல பழக்கமான மனிதன்தான். அவங்க வந்தான், நீங்க எங்க ஊர்ல இயேசுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா எனக்கு இத்தனை 1000 கொடுத்தாதான் நீங்க உள்ள வர முடியும். பணம் கொடுத்தா உள்ள வாங்க. அவன் எப்படி கேட்குறான்? நாங்கள் ஒரு கோவில் கட்டுறோம், நாங்கள் அங்கே ஒரு மண்டபம் கட்டுறோம்,
நீ பணம் கொடுத்துட்டு உள்ள வந்து இயேசுவை பற்றி சொல்லிட்டு போயிரு. நீ பணம் கொடுக்கலன்னா நீ உள்ள வரக்கூடாது. அது மட்டும் சொல்லலை, உடனே என்ன பண்ணிட்டான், ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு நம்ம கோவிலை திட்டுறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான்னு சொல்லி காபரா பண்ணி விட்டான், கலவரங்களை தூண்டிட்டான். இப்போ ஜனங்கள் எல்லாம் வந்துட்டாங்க. சொன்னா கம்போட தடியோட வாங்கணுன்னு ஏதோ கலவரம் நினச்சி ஊர் ஒன்றா கூடிடுச்சு. நாங்கள் இந்த கிராமத்தில் தான் நிற்கிறோம். நாங்கள் சொன்னோம், கிராமம்தான் உன்னிது, இது கவர்மெண்ட் ரோடு, இது உன்னிது இல்லை. நாங்கள் உன்னிடத்தில் வந்து காஸ்பிள் சொன்னாதான் நீ எங்களை கேட்கணும். இந்த அரசாங்க ரோட்டில் நாங்கள் நிற்கிறதுலையோ நாங்கள் உட்கார்றதுலையோ நீ எங்களை ஒன்றும் கேட்க முடியாது. காரணம், நாங்களும் இந்திய பிரஜை. நீ தேவையில்லாம உனக்கு காசை கேட்டு நாங்கள் கொடுக்கல, நாங்கள் அதை தர முடியாதுன்னு சொன்ன உடனே வீணான தேவையில்லாத கலவரத்தை உண்டு பண்ணிட்ட. அந்த ஜனங்கள் எல்லாம் வந்தாங்க, அடிக்க வந்தவங்க எல்லாம் பார்த்துட்டு ஐய இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவனுக்கு துணையை அவனும் நிற்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கேயே நின்று ஒரு ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, நம்ம சகோதரன் தெரியாமல் செய்கிறாரு, நீங்கள் அவருக்கு மன்னிங்க சொல்லி முடிச்சுட்டு நாங்கள் விலகி வரோம். அங்கே இருக்கிற ஒரு மனிதன் வந்தார். வந்தவர் கேட்டார், என்ன நடந்துச்சு, நீங்கள் ஏன் அங்கேருந்து உள்ளே போகாமல் வெளில வரீங்க? நாங்கள் சொன்னோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். இல்லை நீங்கள் உண்மையை சொல்லுங்கள். நாங்கள் சொன்ன இயேசுவை பற்றி அறிவிக்கிறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு கிராமமும் போவோம். இந்த கிராமத்தில் இந்த மனிதன் இவ்வளோ பணம் கேட்டார், நாங்கள் தர முடியாதுன்னு சொன்னோம். அப்புறம் அவங்க கோயில் கட்டுறதை நாங்கள் தப்பாக பேசணும்னு பொய்யான வதந்திகளை பரப்பி விட்டார். அவ்வளோதான் பிரதர். அவன் நல்லா குடிச்சிருந்தான். அந்த மனிதன் பொறுமையாக கேட்டுட்டு, சரி பஸ் வந்தோடனே நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி அவன் கூட நின்னா. உங்களுக்கு ஒரு தீங்கும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி நின்று பஸ் வந்தோடனே ஏற்றி அனுப்பி விட்டுட்டான். நாங்களும் வந்துட்டோம். அதற்கு பின்பு என்ன நடந்ததெல்லாம் எங்களுக்கு தெரியாது. என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுலாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வந்துட்டோம். ஒரு வாரம் கழித்து அந்த எங்களிடத்துல வாக்குவாதம் பண்ண, குழப்பத்தை உண்டு பண்ண அந்த மனிதன் அந்த ஊர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தா ஒரு டவுன் பகுதி, அங்க ஒரு சைக்கிள் கடை வச்சிருக்கார். அப்ப அந்த பக்கமா வந்த நபர்கள் அந்த மனிதரை பார்த்துருக்குறாங்க. அந்த சைக்கிள் கடை திறக்கவே இல்லை. ஒரு வாரம் ஆச்சு, சைக்கிள் கடை திறக்கல. அப்ப இவங்க என்னடா சைக்கிள் கடை திறக்கலையேன்னு சொல்லி விசாரித்த பொழுதுதான் தெரிந்தது, அவன் எங்கேயோ அடுத்த நாள் அவன் ஊர்ல ஏதோ ஏணி ஏறுறன்னு சொல்லி ஏறி வழிக்கு விழுந்து கால் உடைஞ்சு கிடக்காருன்னு. அப்புறம் எங்க சகோதரர் தான் ஒருத்தர் போய் அவங்க வீட்டில் போய் அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தார். ஏனென்றால் இயேசு வழி, அந்த வழியை காண்பிக்க நாம முற்படும் பொழுது தடை வரும். ஆனாலும் அவர் சத்தியம் உள்ளவர் என்பதை, அவருடைய அன்பை நாம் விளங்க பண்ண வேண்டியது நமக்கு கடமையா இருக்கிறது. வெறுத்தவன் தான், திட்டினவன் தான், பேசினவன் தான், ஆனால் அவனும் ஒரு ஆத்துமா தானே. அவனுடைய அந்த படிக்கட்டில் ஏறி அவன் கீழே விழுந்து, ஏணியில் ஏறி கீழே விழுந்து கால் முறிந்து, அப்ப அந்த நபர் அவருக்கு தெரிந்தவர், எங்களிடத்துல இருந்து அவருக்கு தெரிந்த நபர், அவர் கேள்விப்பட்டு போய் அவருக்காக போய் அவர் வீட்டில் பார்த்த பொழுது ஜெபிக்கலாமா என்று கேட்ட பொழுது அவர் கண்ணீரோடு ஜெபிக்கலாம் சொல்லியிருக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு வந்தாச்சு, அவ்வளவுதான். வழியை, இயேசுவின் வழியை நாம் சொல்ல முற்படும் பொழுது தடைகள் வரும். ஆனால் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் கூட இருப்பார். தடைகளை ஜெயமாய் வழி நடத்துவார். இது பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. அதற்கு பின்பு
ஆண்டவர் அந்த பகுதியில் அநேக விசுவாசிகளை எழுப்பியிருக்கிறார். அநேக ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். இன்றைக்கு அங்கே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய காலேஜ், கிரைஸ்ட் காலேஜ் என்ற ஒரு பெரிய கல்லூரி அந்த இடத்தில் தான் இருக்கிறது. கர்த்தர் எங்கே விதைக்க முடியவில்லை என்று சொன்னார்களோ இயேசுவின் அன்பை, அந்த இடத்தில் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லும்படி கிரைஸ்ட் காலேஜ் என்ற ஒரு காலேஜ் அங்கே உருவாகி பெரிய இடத்தில் அது இருக்கிறது. அநேகர் அங்கிருந்து பல இடங்கள்ல இருந்து அந்த காலேஜுக்கு வந்து அட்ரஸ் கேட்கும்போது கிரைஸ்ட் காலேஜ் எங்கன்னா இங்கே என்று சொல்லுவார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மையை செய்தார். இயேசு வழி, உங்கள் வாழ்க்கையில் அவர் வழியாய் இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், துவண்டு போகாதிருங்கள். அவர் வழி, அவர் பிதாவினிடத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்க்கிறவர். அவர்தான் இரட்சகர். அவர் இரட்சகராய் இருக்கும் பொழுது தடைகள் வரும், ஆனால் நீக்கிவிட்டு நானே வழி என்பதை காண்பித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென்.